ரொம்ப அழகாவும், ரொம்ப நேர்த்தியாவும் ஒரு வந்து கலை நயத்தோட ஒரு ஆர்ட் மாதிரி நம்ம வந்து இந்த ப்ளவுஸ வந்து ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத விட நம்ம வந்து செதுக்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அந்த பார்டர் வந்து ஹைலைட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்மளோட கஸ்டமர் நறுமுகை அவங்களோட ப்ளவுஸா, அவங்களோட முகூர்த்தத்துக்காண்டி நம்ம பண்ணியிருக்க ப்ளவுஸு. இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸை எப்படி அயர்ன் பண்ணுறது, அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே சுருக்கமாக இருக்கும். நம்ம இவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அயர்ன் பண்ணாமல் கொடுக்க முடியாது இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, அயர்ன் பண்ணால் வந்து பீட்ஸு ஸ்டோன் எல்லாம் டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஃபோம் கொடுத்து அயர்ன் பண்ணுவோம். அப்படி அயர்ன் பண்ணுறப்ப அதில் நம்ம கொடுத்துருக்க ஸ்டோன்ஸோ பீட்ஸோ எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாகவும் அயர்னிங் பண்ணி வரும். அதனால நம்ம வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஃபோம் வச்சு நம்ம வந்து அயர்ன் பண்ணுவோம். இந்த ஃபோம் மாதிரி ரெடி பண்ணுறது எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிச் பண்ண தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக இந்த வந்து ஃபோம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ் இல்லாமல் சாதா ப்ளவுஸ் கூட நம்ம இந்த மாதிரி ஃபோம் வச்சு தான் அயர்ன் பண்ணுவோம். ஏன்னா கப் ஷேப்லாம் அப்போ தான் ப்ராப்பராக வரும். நீங்கள் என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு அயர்னிங் வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கப் ஷேப் கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக அயர்ன் பண்ணிங்கன்னா அதில் வர சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். உடனே கேட்காதீங்க, அக்கா வந்து ஃபிட்டிங் நல்லா இல்லைனாலும் இந்த மாதிரி அயர்ன் பண்ணால் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வருமா, ப்ராப்பராக ஃபிட்டிங் வருமானலாம் கேட்காதீங்க. நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கொடுத்து அந்த அயர்னிங்கையும் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா அவங்க வேர் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபிட்டிங் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிவிட்டு அயர்னிங்கும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கொடுத்திங்கன்னா கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து அந்த ப்ளவுஸை வந்து நம்ம நேரில் பார்க்குறப்பே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ் போடுறப்ப கண்டிப்பாக வந்து அண்டர்ஆர்ம் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெவி ப்ளவுஸ் இல்லாமல் சில்க் சாரி ப்ளவுஸ் வேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அண்டர்ஆர்ம் பேடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர்ஆர்ம் பேடு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்டர்ஆர்ம் பேடு வைக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெவி ப்ளவுஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அதில் வர ஸ்வெட்டுனால நிறைய கரையாகி அப்புறம் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்மெல்லும் வரும். ஸோ அண்டர்ஆர்ம் பேடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.